இரு மச்சான், ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். அக்கா நீ வீட்டுக்கு போங்க, வண்டி பார்க் பண்ணி யோ, வச்சிருக்கேன். முதல்ல வண்டி எடு. எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டு முன்னாடி வண்டி நிப்பாட்டிட்டு இருக்க? அறிவில்ல உங்களுக்கு? என் வீட்டான ட்ரைனேஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, விட்டுட்டு எடுத்துருவேன் சார். அப்படியா? உங்க வீட்டுக்கு வாடகை வாங்குறியே, அது எனக்கா கொடுக்குற? சரி, பார்க்கிங் பண்ணிக்க மாசத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்குறியா? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? முடியாது இல்ல, அப்ப வண்டி எடு. தம்பி இங்க வேணாம், எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை. யோ, சொல்றேன்ல வண்டி எடு. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை தாங்க முடியல. அக்கா நான் வெளியே போயிட்டு வரேன். தம்பி, சொல்லுங்க. எங்க வீட்டை இடிச்சு கட்ட போறோம், அதனால உங்க வீட்டு முன்னாடி ஜல்லி சிமெண்ட் வச்சுக்கிட்டுமா? வச்சுக்கோங்க, ஆனா வச்சுட்டு ஒண்ணு எடுத்துருவீங்களா? வீடு கட்டி முடிக்க 3 மாசம் ஆகும், அப்பப்ப வச்சு எடுப்போம்பா. அப்ப வாடகை பண்ண மாதிரி பேசிக்கலாம். மாசம் 5000 ரூபாய். பக்கத்து வீட்டுக்காரரு எனக்காக ஒரு உதவி பண்ண மாட்டீங்களா? நீ அன்னைக்கு அப்படி யோசிக்கலையா ப்ரோ? அன்னைக்கு என்ன பேச்சு பேசின? அக்கா நீ கம்முனு இருக்கா? இருக்கிற 4-5 வீடும் ஏறி இறங்கிட்டேன், யாருமே உதவி பண்ண மாட்டேன்றாங்க. உங்களை நம்பித்தான் இருக்கேன் ப்ரோ. எப்படி உதவி? சார் நீங்க வச்சுக்கோங்க சார். நம்ம அன்னைக்கு வண்டி விடும்போது என்ன பேச்சு பேசினாரு? நீ எதுக்கு அவருக்கு இடம் கொடுக்குற? அவர் தான் அப்படி இருக்காருன்னா நம்மளும் அப்படி இருக்கணுமாடா? சார் நான் உனக்கு கேட்கட்டுமா? போகும்போது என்ன சார் கொண்டு போறோம்? ஒண்ணுமே இல்ல. அக்கம் பக்கத்துல அனுசரிச்சு போறதுல என்ன சார் ஆயிட போகுது? நீங்க சொல்ற மாதிரி கல்லு மண்ணு வீடு இந்த பணம் இதா சார் நம்மளுக்கு உதவ போகுது? நாளைக்கு நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தான் சார் வருவாங்க, புரிஞ்சுக்கோங்க. நான் அன்னைக்கு பண்ணது ரொம்ப தப்புதாமா, 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.